ஆக்சுவலா முதல்ல வந்து இந்த மியூசிஷியன். அவராக ஒரு ட்ரூப்பே வச்சிருந்தாரு. நாக் அவுட்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரூப். கோயம்புத்தூர்ல அவர் தான் அத ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இஸ் அ பேஸ் கிட்டாரிஸ்ட் பிளஸ் ரிதம் கிட்டாரிஸ்ட். அந்த ட்ரூப்பே அவரது தான். இவர் எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாரு. ஆ, நான் கேட்பேன், என்ன படம் எப்படி இருக்கு படம்னு கேட்டா, இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? எது பிடிக்கும்னு நான் கேட்பேன். அவர் எவ்வளவோ படம் விட்டாரு. அவரு சம்சாரம் மின்சாரம் எனக்கு பிடிக்கும். அது ஒரு நல்ல கேரக்டர். அது கண்ணாடி போட்டு, அந்த ஜுப்பா போட்டு, அது விட்டு இந்த டின் பியர் இருக்கும் பாருங்க. நாகார்ஜுனா அப்படி இருப்பாரு. அவர் ஏதோ சொல்லிட்டு போவாரு. இவருக்கு பிடிக்காது. அப்படியே யோசனை பண்ணுவாரு. அப்படி எந்திரிச்சு அந்த டின் பியர் ஓப்பன் பண்ணி இப்படி குடிச்சிட்டு அப்படி காகுல் பண்ணுவாரு. இவர் சினிமாக்கு வரேன் அப்படின்னு இல்ல, சொல்லும்போது அது ஒரு struggle வீட்ல இருக்கு. அந்த வரைக்கும் அவன் சொன்ன அப்பா நடிச்சு, அப்பா சொன்ன அப்பா இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். சினிமா இவரை star சினிமா காண்பதற்கே ஒரு இது இல்ல. அது அமிதாப் பச்சன் ஆமா, கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் படம். அப்போ நான் போனேன். அவர் கூப்பிட்டாரு அமிதாப். உள்ள அண்ணன் போனோன்னு உட்காந்து பேசுறாரு. பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னாரு அமிதாப். சார் ஐ எம் யோர் ஃபேன் அப்படின்னு சொல்லி அந்த உல்லாசம் படம் பண்ணாரு. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட தி ஐகானிக் ஸ்டார்ன்னு சொல்லலாம், லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். வில்லன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் இவர் மட்டும் தான் ஞாபகம் வரும். திரு ரகுவரன் சார் அவர்கள். அவருடைய 60th பர்த்டே அவரோட மெமரிஸா அவருடைய பிரதர் திரு ரமேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ ஃபார் கமிங் ஃபார் த இன்டர்வியூ ஐ சார். ஷுட் தேங்க் யூ பிகாஸ் இந்த ஒரு ஆஸ்பிஷியஸ் டே, அதே சமயத்தில் இந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா மை ஓன் பிரதர் ரகுவரன் பிறந்த நாள். ஸோ இது மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ பிகாஸ் ஐ கேன் ஆல்சோ சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை பிரதர். ஸோ அதுக்கு நான் ஜாஃபருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த சேனலுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் இப்போ டெக்னாலஜி வைஸா லைக் புது புது ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. லைக் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம மீடியா, சோஷியல் மீடியா, சினிமா அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் யாராவது வில்லன் அப்படின்ட்டு ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு வந்தால் கூட ஒரு ரெஃபரன்ஸாக எடுக்கிறது வந்து ரகுவரன் சார் மட்டும்தான் ஸ்டில் இன்னமும் எடுத்துட்டு இருக்காங்க. ரகுவரன் சார் ஒரு ஆக்டரா, ஒரு வில்லனா இந்த லெவலுக்கு வருவாங்க அப்படின்ட்டு நீங்க எதாவது எதிர்பார்த்தீங்களா? எப்படி அவருடைய சினிமா ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு உங்களுக்கு ஐடியா? நான் ஆக்சுவலாக ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ம். ரகு என் பிரதரும் கோயம்புத்தூர் தான். அங்கே ஆக்சுவலாக முதல்ல வந்து இஸ் அ மியூசிஷியன். ஆமாம் ஆமாம் மியூசிஷியன். சூப்பர். அவராக ஒரு ட்ரூப்பே வச்சிருந்தார். நாக் அவுட்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரூப். கோயம்புத்தூர்ல அவர் தான் அதை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இஸ் அ பேஸ் கிட்டாரிஸ்ட் பிளஸ் ரிதம் கிட்டாரிஸ்ட். அந்த ட்ரூப்பே அவரது தான். ஸோ இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் அங்கே மேரேஜ் நடக்குதுன்னா இவர் தான் போய் சாங்ஸ் எல்லாம் பண்ணுவார். ஸோ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் மியூசிக் அண்ட் நாட் ஒன்லி தட் இஸ் அ மியூசிஷியன் ஃபர்ஸ்ட். இது நியூவா இருக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்குறவங்களுக்கு. ரைட்டு சார். ஸோ அப்போட பார்த்தீங்கன்னா பேரு நாக் அவுட் தான் வச்சிருக்காங்க. நாக் அவுட். அந்த ஒரு அப்போட அந்த வில்லனுக்கு இதுதான் இருக்கு. எப்படி எப்படி சார் அதுலேருந்து ஆக்டிங்க்கு எப்படி வந்தது? இல்லை, அது பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து ஹி வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் ஆல்சோ. ஏன்னா ஃபாதருக்கு அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது கோயம்புத்தூரில். ஹோட்டல் அரிஸ்டோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டலு. அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. அது நிறைய பேர் இப்போ மகள் திலகம் எம்ஜிஆர் செக்ரட்டரியல்ல எம்ஜிஆர் ஸ்டே பண்ணும்போது அவர் ஹோட்டலுக்கு வந்து தான் அந்த பார்சல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டலு. ஸோ அது அங்கே இருக்கும்போது தான் சத்யராஜ் சார் வந்து அண்ணன் கூட படித்தவர். ஆமாம் 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 சத்யராஜ் வந்து சீனியரு, இவர் ஜூனியரு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் படித்தாங்க. ஸோ அவர் வந்து அரிஸ்டோவுக்கு வந்து சாப்பிட வருவார். சாப்பிட வரும்போது அவர் அப்போ கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தார். பட் ஸ்டில் யூனோ நம்ம ஊருக்காரன்னு சொல்லும்போது அவர் அதான் சத்யராஜ். அதுக்கப்புறம் அங்கே கே பாக்கியராஜ் சார். ஆமாம், இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ அவரும் வருவார் கடைக்கு. அப்புறம் சிவகுமார் சார், இப்போ கார்த்தியோட அப்போ சிவகுமார் சார், இதெல்லாம் தேர் ஆல் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆமாம் ஆமாம் பிரதருக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகுது. பட் ஈ காட் அ கால்
ஒரு இன்டர்வியூக்காக அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கால் வந்தது. ரைட். அப்போ என்ன பண்ணலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சரி போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டார். ம். அவர் வந்து இன்டர்வியூ பண்ணது ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிட்டார். ஓகே. செலக்ட் ஆகி அது ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் அது. ம். அப்போது ஐ திங்க் 2 இயர்ஸ் கோர்ஸ். ம். பட் அவருக்கு அங்கே 6 மந்த்ஸ்லேயே வந்து ஆஃபர் வந்தது. ம். ஒரு படம் ஓ. 7வது மனிதன் ஆமா. அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபிலிம் அதுதான். ம். அது பெருசாக அது பேசப்படாட்டியும் ரைட். தட் வாஸ் அன் அவார்ட் ஃபில்ம். ஓகே. அது 3, 4 அவார்டு கிடைச்சது. அதில் அவர் கொஞ்சம் சந்தோஷம். ரைட். ஆனால் என்ன ஒரு கமர்ஷியல் இது Hit பூஸ்ட் அப் வரல. ரைட். அந்த ம். 7வது மனிதன். ம். அது அந்த டைரக்டர் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ஆர்ட் ஃபில்மு, செக்கோஸ்லோவேக்கியன் அவார்டு, ஓ. ரஷ்யன் அவார்டு, ஓ. அப்புறம் நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது அதுக்கு. சூப்பர். அது இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னாங்க. பட் அது அவ்வளோ இதாக ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்துட்டேன். என்னை கூப்பிட்டாரு. ஓ. நான் இங்கே வந்தோடனே நீ வந்துடுங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. ஆ. உடனே நான் வந்தேன். ஓகே. சென்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து அவர் கூட இருந்தேன். ஓகே. பட் ஃபுல் ஃபுல்லா சப்போர்ட்டாவா ஒரு சப்போர்ட்னா ஸ்ட்ரகிளிங் பீரியட். ஓகே. அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாரோ கூட இருந்தே வந்தேன் நான். ரைட். ரைட். அவருக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். வந்துட்டு அவர் அப்போ வந்து இப்போ பெருசாக சொல்லாட்டியும் அவருக்கு மைண்டில் பண்ணலாம் வரும் அப்படின்னு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் கூடயே இருந்து லாஸ்ட்டு ஃபிலிம் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். யாரடி நீ மோகினி, ஓ. அது ஓ. வரைக்கும் அவர் கூட தான் இருந்தேன். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த படம் முடித்தோடனே அது பெருசாக பேசப்படல. அப்புறம் ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து சம்சாரம் அது மின்சாரம், விசு சார் படம். நம்ம படம். ஆமாம் ஆமாம். அது வந்த உடனே அது ஏவிஎம் படம். ஸோ சரவணன் சார் வந்தார், பேசினார். ரைட். அப்போல்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. ஏன்னா சம்சாரம் மின்சாரம் அந்த டைட்டிலே வந்து அவ்வளோ ஒரு அது சம்சாரம் மின்சாரமா அப்படின்னு சொல்லி அது ஒரு டைப்பாக இது பண்ணாங்க. ம். பட் ஆஃப்டர் தட் ஃபில்ம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எங்கேயோ போயிடுச்சு. ரைட். ஆமா சார். நானும் அந்த படத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்துக்கு வந்து ஏதோ கம்மியான பட்ஜெட் தான் ஒதுக்கி, ஒரு செட்டுக்குள்ள தான் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாரி ஒதுக்கி விட்ட மாரியும், ஏன்னா புரொடக்ஷனுக்கு அந்த லெவலுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாம சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி விசு சாருக்கு அத குடுத்த மாரியும், அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க எதிர்பார்க்காத வெற்றி அந்த படம் குடுத்தது அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன். ஆமாமா. ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிமு. அதில தான் அண்ணன் ஃபர்ஸ்ட்டு சம்சாரம் லக்ஷ்மி இருந்தாங்க அதில. ஆமா. அண்ணனும் லக்ஷ்மியும் தான் பேர் அதில. ரைட். அதுக்கப்புறம் 2, 3 ஆர்டிஸ்ட்டு. பட் அந்த கதை அவ்வளோ நல்லா வரும்னு இவருக்கு ஏதோ ஒரு ஹோப் இருக்கு. இவர் எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாரு. ரைட். அ நான் கேட்பேன். என்ன ம். படம் என்ன எப்படி இருக்கு படம்னு கேட்டா, இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? எது பிடிக்கும்னு நான் கேட்டேன். ஓ. அவரு எவ்வளவோ படம் விட்டாரு. அவரு சம்சாரம் மின்சாரம் எனக்கு பிடிக்கும். அது ஒரு நல்ல கேரக்டர். அது கண்ணாடி போட்டு, அந்த ஜுப்பா போட்டு, அது விசு நம்ம வீட்ல நடக்கிற மாரியே. நம்ம வீட்ல எப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதோ, கரெக்ட். அதே மாரி அது ஒரு சம்சாரம். ரீசென்ட்டா கூட அந்த படம் பார்த்துட்டு, ஆ. அ ரகுவரன் சாரோட கேரக்டர் வந்து எங்க அண்ணன் அப்படின்ற நான் நான் சொல்றேன். எங்க ஓன் பிரதர் அப்படிதான் வந்து வீட்ல அப்பப்போ சண்டை போடும்போது, அவரு சொல்லுவார்ல சார் இந்த மாதிரி, "இனிமேல்லேருந்து நான் எதுக்கு பைசா தரணும்? நான் தரமாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது எங்க அண்ணன கம்பேர் பண்ணுவேன். அந்த மாரி ரியலிஸ்டிக்கான லைக் எப்பயோ எடுத்த படம். ஸ்டில் ஸ்டில் இப்போ கூட அது ரியலிஸ்டிக்கா இருக்கு. எல்லா ஃபேமிலிக்கும் ஒத்து வர மாரி இருக்கு அந்த படம். ஆமாமா. கண்டிப்பா. அது அந்த அளவுக்கு ஒரு பேசப்பட்ட படம் அது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி சொல்லவே வேண்டாம். ஆமா. இஸ் ஆல்சோ வெரி பிக் லெஜண்ட். அந்த படம் பிடிச்சதுன்னு என்கிட்ட சொல்லுவாரு. சம்சாரம் நான் கூட கேட்பேன். சம்சாரம் மின்சாரம் அதுக்கு நெறைய படம் அது கூட அப்படின்னு. எனக்கு பிடிச்சது அதுதான் பாரு. அந்த கண்ணாடி அந்த செம்ம வீட்ல எப்படி சார் ஓகே பண்ணிட்டாங்களா? உங்க மீன் அம்மா ஆகட்டும், இவரு சினிமாக்கு வரேன் அப்படின்னு இல்ல சொல்லும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வீட்ல அந்த அரிஸ்டோ ஹோட்டல்ல அப்பா நடத்தினா அப்பா சொன்னான். அப்பா இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். இவர சினிமா சினிமாக்கு அனுப்புறதுக்கே ஒரு இது இல்ல. கடைய பாரு, அது பாரு, இது பாரும்பாரு. பட் அவருக்குன்னு ஒரு மியூசிஷியன் ஆயி அந்த பேண்டுக்குள்ள போய் அது வாசிக்கும்போதே வந்து அவருக்கு அதே ஒரு பெர்ஃபார்ம் பண்ண மாரி தான். ஆமா. ஒரு மியூசிக்கே வந்து ஒரு ஒரு ஆக்டிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ ஹி காட் இன்டு இட். அப்படியே வந்து சம்சாரம் மின்சாரத்துக்கு அப்புறம் அப்பவும் கூட அப்பாலாம் வந்து ஹி டிட்ன்ட் பிலீவ். ஓகே. போயிட்டான். அது எப்போ எல்லார் வீட்லயும் நடக்கிற மாரி. போனா போட்டும்ன்னு அந்த மாரி பண்ணிட்டாங்க. ஆனா அம்மா இப்ப எங்க கூட தான் இருக்காங்க. இட் இஸ் அரவுண்ட் 88 இப்போ. என் கூட தான் இருக்காங்க. ஏஜ் ஆயிடுச்சு. பட் அவங்களுக்கு என்னன்னா, ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டே இருந்தாரு. அண்ணன் மேல.
அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்பாவுக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறது பண்ணி வருவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை. ரொம்ப என்கரேஜ் பண்ணி, கூடயே இருந்து என்கரேஜ் பண்ணி அந்த நம்பிக்கை கொடுத்தாங்க அம்மா. பக்கா சாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா சப்போர்ட் தான். அம்மா சப்போர்ட். ஆமாம், அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப இருந்தது. அதான் வேற அப்பா சப்போர்ட்டு அவ்வளோ இல்லை. பட் ஆஃப்டர் தட் அப்பா வந்துட்டார். அரிஸ்டோ இதெல்லாம் விட்டு சென்னைக்கே வந்துட்டார். எந்த படத்துல இருந்து அது நடந்தது சார்? லைக் இனிமே நம்ம பையன் வந்து சூப்பரா போயிடுவான் அப்படின்னு எந்த படத்துல இருந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாரு? அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவா அப்படிங்கிற ஒரு ஆமா, ஆமா. அஞ்சலி வந்தது. ஓகே. அஞ்சலி படம் மணி சார் படம், ஆமா. மணிரத்னம் சார் படம். அதில் வந்து அவரு நாங்கள் பார்த்தது சொல்கிறோம். பிகாஸ் அவர் அந்த அஞ்சலியை வாட்சு, டையு, ஒரு பேகு, கண்ணாடி, அந்த ஒரு ஆஃபீஸ் கோயிங் இருக்கு ஆமா, பாருங்க, ஆமா. ஒரு 2 குழந்தைங்களுக்கு ஆமா. அப்பா, ரேவதி மேம். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அஞ்சலி. அது அப்பா வந்துட்டாரு. அந்த அப்பாவும் வந்து வருவா அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் எல்லாருக்குமே. நல்லா பண்ணுறான், ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். ரைட். அப்போ அந்த அஞ்சலி பண்ணும்போது பக்கத்தில் இஸ் ஆக்சுவலி வெர்சடைல் ஆக்டர். கண்டிப்பா சார். ஆமா, ஆமா, வெர்சடைல். ஆமா. ஏன்னா இந்த சைடு சிவா பண்ணுவார், பயங்கரமான நாகார்ஜுனா சார் கூட. ஆமா, ஆமா. நாகார்ஜுனா கூட பண்ணும்போது பவானின்னு ஒரு கேரக்டர், ஒரு வில்லன். டைலாக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்காது. அதில் ஒரு சின்ன எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். இந்த டின் பியர் இருக்கும் பாருங்க. ஓகே. அந்த இப்படி ஓபன் பண்ற மாதிரி தான். ஓப்பன் பண்ணுற ஆமா, மாதிரி அது சுக்குடி. நாகார்ஜுனா அப்படி இருப்பார். அவர் ஏதோ சொல்லிட்டு போவார், இவரை பிடிக்காது. அப்படியே யோசனை பண்ணுவார். அப்படி எந்திரிச்சு அந்த டின் பியர் ஓப்பன் பண்ணி இப்படி குடிச்சிட்டு அப்படி காகுல் பண்ணுவார். இப்போ பியர் எல்லாம் யாருமே காகுல் பண்ண மாட்டார். அது ஏன்னா ராம்கோபால் வர்மா படம் அது. ஓஹோ. இது பிக் டிரெக்டர். ஆமா, ஆமா. அவரு இதை வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் எடுத்துட்டு அது மட்டும் பண்ணி அது மாதிரி ஒரு சைலண்டான ஒரு மிமிக்ரி பண்ணுவார். ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வெரி பவர்ஃபுல் ஆக்டர். வேற ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல் வில்லனும் கலக்குவாரு, சைலண்டான கேரக்டரும் பீஸ்ஃபுல்லா பேஸ் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு அப்பா லவ் டுடே, அதுக்கப்புறம் முகவரி அண்ணன் கூட, அஜித் சார் கூட. ஸோ எல்லாம் இருந்தது. பட் எனக்கும் பிடிச்சது. பட் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு இதுன்னா உல்லாசம் அப்படின்னு ஒரு படம். ஆமா, விக்ரம், அஜித் சார், ஏபிசிஎல், அது அமிதாப் பச்சன் கார்பரேஷன். ஆமா, ஃபர்ஸ்ட் படம். அப்போ நான் போனேன், அவர் கூப்பிட்டார் அமிதாப். இது மாதிரி ஏவிஎம்சி தியேட்டரில் இருக்க, கொஞ்சம் ரகுவரன் வர சொல்லுங்க. அப்போ நான் போனேன். பட் நான் உள்ள போகல அப்போ. ஏன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது. ரெஸ்ட்ரிக்ட்னா அவர் ஒரு எம்பியா இருந்தார் ஐபி. ஓகே, ஓகே. ஸோ அதனால அந்த செக்யூரிட்டி உள்ள அண்ணன் போனோடனே உட்காந்து பேசுறாரு. பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னாரு அமிதாப். சார் ஐ எம் யோர் ஃபேன் அப்படின்னு சொல்லி அந்த உல்லாசம் படம் பண்ணாரு. ரொம்ப நல்ல படம். ரொம்ப அழகாவும் இருப்பாரு. அது ஒண்ணு அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னா, இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் அண்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் ரகுவரன். ஹைட்டு, அதே மாதிரி வாய்ஸ், அதே மாதிரி டேலண்ட், அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அப்ரோச் அந்த இருந்தது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார், ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய பேர் சொல்லும்போது இப்போ அண்ணன் நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது, இப்போ நாங்கள் ஸ்டைலிஷாக இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி அவர் he was like that, but there was always, ஜாஸ்தி பேச மாட்டார் யாருக்கு. சைலண்ட், காமான, கொஞ்சம் சைலண்டாக இருப்பார், கொஞ்சம் அப்படியே தனியாக இருப்பாருன்னு. பட் அப்படி இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, சைலண்டாக போயிடுவார், ஜாஸ்தி பேச மாட்டார் அப்படின்னு. பட் அது இல்லை. அவர் வேற ஏதோ அந்த கேரக்டரை சொல்லிட்டா அங்கே போவார், அந்த கேரக்டர் உள்வாங்க அதுலேயே தான் வாங்கிட்டு தான் இது பண்ணுவார். இப்போ அதே பாத்தீங்களா, கேஎஸ் ரவிக்குமார் படம், ஃபர்ஸ்ட் படம் புரியாத புதிர், அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம். அதுலலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க யாரும் நினைக்கல. வந்து அந்த ஐநோன்னு சொல்லி சுற்றி போய் அது ஐநோ தான் டைலாக். ஆமாம், அது கூட சார் சொல்லியிருப்பாரு. இது பெரிய டைலாக் வச்சிருந்தாரு அந்த ஐநோக்கு பதிலாக.
ஏதோ ஷூட்டிங் கொஞ்சம் லேட்டா வந்துட்டதுனால மாத்தி பண்ணது. அதுதான் வந்து பயங்கர பீக்கே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் தான் சார். அதெல்லாம் 100% அது சாரால தான் முடியும். அதெல்லாம் அது அவரு கொஞ்சம் லேட் ஆனோடனே இவர் ரவிக்குமார் சார் கொஞ்சம் கோவப்பட்டாரு அப்படி இப்படின்னாரு. சரிவா இப்போ வைனோ சொல்லு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி பண்ணாரு. அது ரீச் ஆகுமான்னு ஏதோ கேட்டாரு. பண்ணி ரீச் ஆகும். அது பண்ணி முடிச்சு லாஸ்ட்ல அந்த சுத்தி ஐனோ ரேகா அந்த சுத்தி ஐனோ சொன்ன அந்த சிகரெட் கீழே போடுவா. அது ஒரு ஷார்ட் அடிச்சு பண்ணாரு. கட் இட் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அண்ணனை. எத்தனை வாட்டி சொல்றதுன்னு தெரியல. முடியல. கட்டுன்னு சொன்னோன்னா அது எவ்வளவு தடவை சொல்றாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எவ்வளோ தடவை கரெக்டாக சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு அவார்டு தரேன்னு சொல்லி அதுவும் சொன்னாங்க. தட் வாஸ் சம்திங் சம்திங். அதே மாதிரி அவரை பற்றி சொல்லணும்னா அது வெர்சடைல், எதுவும் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்து சார்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஜினி சார் கூடயா அந்த மாதிரி எந்த காம்பினேஷன் அவருக்கு அது நான் சொல்லணும். ஏன்னா அது நீ கேட்டது கரெக்ட். ஏன்னா அவர் முதல்ல ஹீரோ ஆக்சுவலாக ஒரு 10 படம் ஹீரோவாக தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கேரக்டர், அப்புறம் வில்லன் வரும்போது பாஷா படம். ஆமாம், பாஷாவில் வந்து கேட்டாங்க சுரேஷ் கிருஷ்ணா, ரஜினி சார் கிட்ட சுரேஷ் கிருஷ்ணா ரகுவரன் நல்ல சாய்ஸ், வெரி குட் சாய்ஸ் போடுங்க அப்படின்னது. அது பாஷா வந்து அது நிறைய ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு படம். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அது வேற ஒரு விஷயம் நான் சொல்லணும், பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயம். பாஷாவோட ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஷோ. எப்படி இருக்கும் பாருங்க ரஜினி சார் படம் ஆல்பர்ட்ல. ஆமா, கிச்சு உதறிட்டாங்க. சவுண்டு அந்த தேங்காய் ஆர்த்தி எடுக்கிறது எல்லாம் கையிலேயே வச்சு அது கேட்கவே முடியாது. அந்த அளவு சவுண்டு. சாங் வந்து சவுண்டே. திடீர்னு இப்போ இவரோட இன்ட்ரடக்ஷன், அண்ணனோட இன்ட்ரடக்ஷன், அதெல்லாம் மார்க் ஆண்டனி இது அவர் பேர். இந்த பேக் ஷாட்டா இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், வாட்ச் தெரியும் அப்படின்னு கை மட்டும் வரும் பேக் ஷாட்டு. அப்போ வண்டாரியா பேசாம வண்டாரியா பேசாம அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ். எங்க யாரு வந்துட்டாருன்னா என்னமோ அங்க வந்து சீரியஸ்னஸ் வரப்போகுது படத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. யூஸ்வலா வந்து பயங்கர கத்துவாங்க, பெரிய ஹீரோஸ் பண்ணா ஒரு வில்லன் வந்தா கத்துவாங்க, இன்னெல்லாம் கத்துவாங்க. சைலண்டா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. என்னவோ நடக்க போகுது, ஏதோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு. அது ரஜினி சாரே சொல்லி இருக்காரு, நான் சொல்ல வேண்டும். ரஜினி சாரே சொல்லி எனக்கு 2 வில்லன் தான் அப்படின்னு இருக்காரு. ஆமா, அவருக்கும் வாழ்க்கையில என்னோட கெரியர்ல, சினிமா கெரியர்ல எனக்கு 2 வில்லன் தான். ஒண்ணு மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்கா அது ஒரு சந்தோஷம். ஆமா, இன்னி வரைக்கும் கூட அந்த படத்தையும் பீட் பண்ண வரல, இன்னும் வேற எந்த படமும் வரல. வில்லனையும் பீட் பண்றதுக்கு வேற எந்த வில்லனும் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் சார். நம்ம மார்க் ஆண்டனி தவிர்த்து அதுக்கு ஈக்குவலா எந்த வில்லனும் இன்னும் ரெடி பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு. இதை தாண்டி லைக் நீங்களே அப்பா எங்க அண்ணன் செம்மையா பண்ணிருக்காருல இந்த படத்துல அப்படின்ற மாதிரி, லைக் ஒரு அண்ணனா விட்டுட்டு இந்த படத்துல நான் இவரோட ஃபேன் அப்படின்ற மாதிரி வந்து எந்த படத்துல வந்து பாத்தீங்க? எனக்கு உங்களுக்கு இல்லை, எனக்கு அவர் ஃபேன் வந்து நான் அங்கே கோயம்புத்தூர் இது சென்னையில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியா வந்து இந்த குட்லக் தியேட்டர் இந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் கே பாக்யராஜ் வீடு. ஸோ அப்போவே கே பாக்யராஜை பார்க்க வரும்போது அண்ணனை பார்க்க வருவாங்க. இப்போ சிவா திருப்பதியிலிருந்து வருவாங்க. திருப்பதியிலிருந்து எல்லாம் நான் பஸ்ஸில் வரும்போது ரகுவரன் இருக்க சிவா பேர் தான், அந்த சிவா தான் பெரிய ஒரு இதாக இருந்தது. பவானின்னு பவானியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பெரிய கூட்டம் வரும் வீட்டுக்கு முன்னாடி. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆமா, அவரையும் பார்த்துட்டு இதுவும் அந்த மாதிரி. அப்பதான் அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கே ஒரு சிவா. இப்போ நீங்க கூடவே டிராவல் பண்ணிருக்கீங்களா சார்? அவர் இந்த ஷூட்டிங்காக பட்ட கஷ்டங்கள், ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாரு? பினான்சியலா ஆகட்டும். ஆமா, ரொம்ப கஷ்டம்தான். கூடயே இருந்த நானு, கஷ்டம்தான் அதுக்கு ரொம்ப கஷ்டத்தை சொல்ல இது பண்ண. ஒரு 1-2ன்னா இப்போ அவருக்கு ஒரு படம் வந்தது, உடனே போய் அந்த டைரக்டரை பார்க்கணும். பைக் வச்சிருந்தாரு, ரோட் கிங் பைக்.
ஸ்டார்ட் பண்ணி போவார். இப்போ வந்துடுறேன். என்ன ரமேஷான்னு தான் கூப்பிடுவார். ஓகே. இப்போ என் படத்துக்கு ராம் வரன் அப்படின்னு வச்சிருக்கேன். ராம், என் பேர் ஆமா, ராம் ஆமா. வரன். ஏன்னா ராமான்னு தான் என்ன கூப்பிடுவார். ஓகே. ஸோ அதை அப்படியே என் படத்துக்கு வச்சிருக்கேன். ஸோ பைக் எடுத்துட்டு போவார். ஒரு போவாது, பெட்ரோல் இருக்காது, தள்ளிட்டு வருவார். அது ஒரு எவ்ரிபடி கோஸ் டு அ ஹார்ட் கண்டிப்பா. ஷேப் இல்லையா? அது மாதிரி பைக்கை தள்ளிட்டு வருவார், டென்ஷனாக வருவார், அப்படிம்பாரு. நல்லா பண்ணணுங்கிற அந்த இது இருக்கும். அதே சமயத்தில் ஸ்ட்ரகிள் இருந்தது நிறைய.